ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தர்பூசணி தால். இந்த சம்மர் டயத்தில் எல்லாருமே தர்பூசணி வாங்கி சாப்பிட்ருப்போம், சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டோம். நம்ம தர்பூசணி பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற தோலை தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு மேலே இருக்கிற பழத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற தோலை நல்லா தோல் செத்தி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சு சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் தால் ரெசிபி செஞ்சிடலாம் வாங்க. குக்கரில் 2 ஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தர்பூசணி தோலை ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க, ஆல்ரெடி தர்பூசணி தோலில் தண்ணி அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, புளிப்பு டேஸ்ட் ரொம்ப தேவையில்லை. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு காயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்ல பர்ஃபெக்டாக தால் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சூடாக எதைக்கி சுவையாக சர்வ் பண்ண வேண்டியதான். சட்டுன்னு குயிக்காக தர்பூசணி தால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.